கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்கள் நெறைய பேர் ரொம்ப ஒரு பெருமையா சொல்லிக்குவோம் இல்லையா? நாங்கலாம் இயேசு கிறிஸ்துவின் மந்தை. எங்களுடைய மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் பெருமையா சொல்லியிருப்போம். ஆனா உண்மையாவே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மந்தையா இருக்கிறோமா? மந்தைன்னா என்னன்னா, மேய்ப்பன் என்ன சொல்றாரோ, அத அப்படியே நம்ம செய்வோம். அவருடைய இருதயத்துல என்ன இருக்கு? அப்படிங்கிறது நமக்கு அப்படியே தெரியும். அதுதான் இயேசு கிறிஸ்துவ நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான்ல 10:27 சொல்லியிருப்பாங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் மந்தையின் ஆடுகளா இருந்தோம்னா, நம்ம யாருக்கு பின் செல்லணுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்லணுமா? அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் மந்தைன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம். ஆனா நம்ம நெறைய நேரம் இயேசு கிறிஸ்துவ நம்ம பின்பற்றுறதில்ல இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, 99.9% நம்ம இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுறதே இல்லங்க. ஏதோ அங்க, இங்க ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அத என்ன பண்றோம்னா, நம்ம அத மட்டும் நம்ம இயேசு கிறிஸ்துவ போல பின்பற்றோம். மத்தபடி எல்லாமே இந்த உலகத்தின் பாதையில தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் இல்ல? நம்ம அப்படி உலகத்தின் பாதையில நடந்து கொண்டிருக்கோம்னா, கடவுள் அழகா சொல்லியிருக்காரு. நீங்க யோவான் 10:26ல பார்த்தீங்கன்னா, ஆனாலும் நான் உங்களுக்குச் சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இயேசு கிறிஸ்து பின்பற்றோம்னா, அவர ஃபர்ஸ்ட்டு விசுவாசிக்கணும். அவர் தான் மெய்யான தேவன். நம்மள ரட்சிக்க வந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்றத நம்ம கேட்கணும். ஏதோ இயேசு கிறிஸ்துவும் ஒரு தெய்வம். மத்தவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கு. நமக்கு ஒரு தெய்வம் இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம மத்த கடவுள்களோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம்னா, நமக்கு அந்த விசுவாசமே இருக்காதுங்க. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான வழிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம இருதயத்தின் ஆழத்துல இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவர் பின்னாடி போனா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போக முடியலன்னா, நமக்கு அந்த சுயம் நெறைய இருக்குங்க. நமக்கு ஒரு சித்தம் இருக்கு. அத தான் நான் செய்வேன். நான் எதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போணும்? நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகாம இருந்தோம்னா என்ன ஆகும்னா, நம்ம இருதயம் கடினமாயிரும். அவருடைய வார்த்தைகள் நம்ம கேட்கலனா, அவர் சொல்றத நம்ம செய்யலனா, நம்ம என்ன ஆகும்னா, நம்ம இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன ஆகும்னா, நம்ம கண்டிப்பா நரகத்துக்கு தான் செல்வோம். இல்லையா? நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அழகா தேவன் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது சோதனையின் காலம் ஆக்சுவலா. கடவுள் என்ன பண்றாரு, அவங்கள கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி, என் மக்கள் என்னை தான் நம்பியிருக்கிறாங்களா? நான் சொல்றத கேட்கிறாங்களாங்கிறது சோதிக்கிறதுக்காக தான் அந்த வனாந்தரமான யாத்திரை. அது கிட்டத்தட்ட ஒரு 40 நாள்ல போயிரலாம். இல்லன்னா ஒரு 2 வருஷத்துலயும் போயிரலாம். ஆனா கடவுள் என்ன பண்ணிருக்காரு, அவங்க சொல்ற பேச்சு கேட்காதனால 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல சுத்த விட்டுட்டார். அழகா கடவுள் சொல்லியிருப்பார். நீங்க சங்கீதம் 95ல நீங்க வாசிச்சீங்கன்னா, 95:8ல இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும், சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். கடவுள் என்ன சொல்றாருன்னா, அந்த வனாந்தரமான பாதைங்கிறது அது ஒரு சோதனை காலம். அந்த சோதனை காலத்துல நம்ம தேவன் சொல்றத கேட்டு நம்ம அப்படியே நடக்கணும். அப்படி இல்லன்னா என்ன ஆகுதுன்னா, கடினப்பட்டு போகுது நம்ம இருதயம். இல்லையா? அதாவது எத்தன தடவ சோதிக்கிறாங்க கடவுள? 10 முறை. என்ன சொல்றாங்க? எகிப்து தேசத்திலேயே இருந்திருப்பேன். நான் அங்கேயே இருந்திருப்பேன். அங்க மீன் நல்லா இருந்தது, வெள்ளரிக்காய் நல்லா இருந்தது, பூண்டு நல்லா இருந்தது. என்னை இங்க ஏன் கொண்டு சாகடிச்சீங்கன்னு சொல்லி நாங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. தண்ணி இல்லன்னு புலம்புறாங்க. சாப்பாடு இல்லன்னு புலம்புறாங்க. இறைச்சி இல்லன்னு புலம்புறாங்க. எங்கனால முடியல. இல்ல வெயிலு, உஷ்ணம், வனாந்தரமான வாழ்க்கை, பிள்ளைகள தூக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சுடுறாங்கல்ல. நினைச்சு பாருங்க. அது கஷ்டமான காரியம் தான். இல்ல எப்போ கிளம்புவோம்னு தெரியாது. எப்போ எங்க எங்க தங்குவோம்னு தெரியாது. கடவுள் கிளம்ப சொன்னா கிளம்பணும். இருக்க சொன்னா இருக்கணும். ஆனா கடவுள் அத தான் விரும்புறார். என்ன பின்பற்றி வரியா? அப்படி நீ பின்பற்றி வந்தீன்னா, உனக்கு நான் கானான் தேசத்த தரேன். இந்த வாழ்க்கையிலும் நம்ம இப்ப வாழ்கிற வாழ்க்கையும் வனாந்தரமான வாழ்க்கை தாங்க. கடவுள் என்ன சொல்றாரு, "நீ என் பின்பற்றி வா." இல்ல, "நீ என்னை பின்பற்றி வரலன்னா, உன் இருதயம் கடினப்பட்டுரும். நான் சொல்ற வார்த்தைய நீ கேட்கலன்னா, உன் இருதயம் கடினப்பட்டுரும். அப்ப என்ன ஆகும்னா, உன்னால நித்திய ஜீவனுக்குள்ள வர முடியாதுன்னு கடவுள் நம்மட்ட சொல்றார். நம்மளும் நெறைய நேரம் நம்ம வாழ்க்கையில நெறைய புலம்பல்கள். எக்ஸாம்பிளுக்கு கணவன் மனைவிக்குள்ள எடுத்துக்கலாம். இல்ல கணவன் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் உன்ன கட்டுனதுக்கு நான் வேற யாராவது கட்டியிருந்தா, இந்நேரம் நான் எங்கேயோ இருந்திருப்பேன். பக்கத்து வீட்டுக்காரிய பாரு. அவ சம்பாரிக்கிறா, அழகா இருக்கிறா, இல்ல நெறைய சம்பாரிச்சு குடுக்குறா. நீ எப்படி இருக்க? வீட்லயே இருக்க, ஒரு வேலையும் செய்றதில்ல. எனக்கு ஒண்ணுமே யூஸ் கிடையாது. சில மனைவிகள் அப்படிதான். ஹஸ்பண்ட பார்த்து, அந்த வீட்டுக்காரர் பாரு எவ்வளோ சம்பாரிக்கிறாரு, எவ்வளோ கார் வச்சிருக்கிறாரு. உன்ன போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேனே. சில பிள்ளைகள் கூட, இந்த வீட்ல போய் நான் ஏன் பிறந்தேன்?
என் ஃப்ரெண்டு வீட்லலாம் இப்போ நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. கேட்கறதெல்லாம் வாங்கி குடுக்குறாங்க. இப்படி என்ன பண்றோம்? நம்ம கம்பேர் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்னன்னா புலம்பல். நம்ம என்ன சொல்றோம் இன்டைரக்ட்டா, கடவுளே எனக்கு ஏன் இந்த மனைவிய குடுத்தீங்க? எனக்கு ஏன் இந்த கணவன குடுத்தீங்க? எனக்கு ஏன் இந்த பெற்றோர குடுத்தீங்கன்னு சொல்லி நம்ம கடவுள கை காமிச்சு கொண்டே இருக்கோம். இதுதான் புலம்பல். இது மட்டும் இல்ல நெறைய இருக்கு. எனக்கு ஏன் இந்த வேலைய குடுத்தீங்க? எனக்கு இந்த வேலை பிடிக்கல. எனக்கு இந்த படிப்பு பிடிக்கல. எனக்கு ஏன் இந்த படிப்ப குடுத்தீங்க? ஏன்னா, நம்ம கடவுள் கூட இருக்கும்போது, நமக்கு இந்த புலம்பல்லாம் வராதுங்க. அவருடைய வசனத்த நம்ம கேட்கும்போது, நம்ம வந்து சந்தோஷமா அவர் பின்னாடி போவோம். நம்ம இன்னைக்கு இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோமா? இன்னும் எகிப்தியர் போல நம்ம வந்து வனாந்தரத்துல புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? இல்ல நம்ம புலம்பாம இருந்தோம்னா, கடவுள் அழகா நம்மள சீக்கிரமா நித்திய ஜீவனுக்கு கூட்டிட்டு போவார். அப்படி இல்லன்னா, நம்மள சுத்த விட்டுக்கிட்டே இருப்பார். எதற்காகன்னா, நம்ம மறுபடியும் மனம் திரும்பணும். கடவுளுடைய ஒரே ஒரு வாஞ்சை என்ன, என் பிள்ளை மனம் திரும்பி என் கூட வந்துர மாட்டானா? அதற்காக தான் இந்த வனாந்தரமான வாழ்க்கை. அதனால நம்ம புலம்பாம, தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும், தன் மந்தைக்கு என்ன வேணும்? எப்ப தண்ணி கொடுக்கணும்? எப்ப சாப்பாடு குடுக்கணும்? எப்ப அடைக்கணும்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும். அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லங்க. நம்ம விண்ணப்பத்தெல்லாம் தேவனிடத்துல சொல்லுவோம். அவரு எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். நமக்கு ஒரே ஒரு வேலை தான். அவரு சொல்றத கேட்கணும். நம்ம இருதயம் வந்து அப்பதான் என்ன ஆகும்னா, அந்த கல்லான இருதயம் தசையான இருதயமாய் மாறி, அது வந்து நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறும். அப்பதான் கடவுள் நம்மள என்ன பண்ணுவார்? நித்திய ஜீவனுக்கு கூட்டிட்டு போவார். கடவுளுக்கு வந்து இந்த உலகத்த படைச்சதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஆனா இந்த மனுஷனுடைய இருதயத்த, கல்லான இருதயத்த தசையா மாத்துறது தான் கடினமான காரியம் அவருக்கு. ஏன்னா நம்ம விட்டு குடுக்கணும் இல்லையா? நம்ம விட்டு குடுக்கலன்னா, அந்த இருதயம் கல்லா தான் இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்ட்ட போவோம். கடவுளே என் இருதயத்தை மாற்றிக் கொடுங்க. என்னால முடியல. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க கடவுளே. ஆவியானவர ஊற்றுங்க கடவுளே. ஆவியானவர் ஃபில் பண்ணட்டும். என் இருதயத்த அப்படியே தசையா மாத்தி கொடுங்கன்னு சொல்லி நம்ம கடவுள்ட்ட கேட்கும்போது, கடவுள் நமக்கு அந்த இருதயத்தை மாத்தி கொடுப்பார். அப்ப நம்ம தேவன் மேல அன்பா இருப்போம். தேவனும் நம்மளை நித்திய ஜீவனுக்கு கூட்டிட்டு போவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.